வெல்கம் டிஎன்பிசி டாப்பர்ஸ். நமக்கு டிஎன்பிசி குரூப் 4ல பிஎஸ்டிஎம் எந்த அளவு ரோல் ப்ளே பண்ணோம், அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கிளியரான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஎன்பிசி ரிலேட்டடாக போடுற அப்டேட்ஸையும் டிஎன்பிசி ரிலேட்டடாக கொடுக்குற நோட்ஸையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு 2 இயர்ஸ் பேக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎன்பிசியில் மட்டும் சொல்கிறேன். பட் இப்போ வந்து நமக்கு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இல்லை. கோர்ட்டோட தீர்ப்புப்படி நமக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணும்போது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அந்தளவு சான்சஸ் இல்லை. அதனால ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு சான்சஸே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி இருந்துமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு 30% ரிசர்வேஷனால் அவங்களால அதிகமாக இம்பேக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸுமே இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கும் பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட்டுக்கும் மார்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க் ஷூராக டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே நீங்கள் 2ஏல பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 10 மார்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து டிகிரி லெவலில், அதாவது குரூப் 2 லெவலில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் நீங்கள் குரூப் 4 லெவல் 10th லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் தமிழில் தான் படிச்சிருக்காங்க. எல்லாருமேன்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலர் இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். பட் மேஜராக தமிழில் தான் படிச்சிருப்பாங்க. அதனால குரூப் 4ல் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அந்தளவு ரோல் ப்ளே பண்ணாது. மேபி 1 or 2 மார்க்ஸ் குறையலாம். 2 மார்க் கூட குறையாது, 1 மார்க் குறையலாம். அது எல்லா கம்யூனிட்டிலையும் குறையலாம்னு சொல்ல முடியாது. போன தடவை குரூப் 4 பார்த்தப்பவே நமக்கு எஸ்டி கம்யூனிட்டியில் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து குறைஞ்சிச்சு. மற்ற எந்த கம்யூனிட்டிலையுமே குறையல. பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கும் சேம் கட் ஆஃப் தான் வந்துச்சு. அதனால எங்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, நான் விமன் கேண்டிடேட்டாக இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மறுபடியும் கேட்காதீங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கனால உங்களுக்கு குரூப் 4 லெவலில் எந்த அட்வான்டேஜுமே இல்லை. பட் நீங்கள் டிகிரி வந்து பிஎஸ்டிஎம்மில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், குரூப் 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 15 மார்க் பக்கம் லெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் குரூப் 4ல பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறது ஒரு விதத்தில் யூஸ் ஆகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்பெஷல் கோட்டாக்குள்ளே வரும்போது, அதாவது விடோ கேண்டிடேட்ஸ் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ் அல்லது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், இந்த ஸ்பெஷல் கோட்டாக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் கூட காம்படிஷனில் இருக்கிறவங்க, அதாவது உங்கள் கூட எக்ஸாம் எழுதுகிறவங்க பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட்டாக இருந்தால், நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் நல்லாவே இருக்குது. ஒரு 10 to 15 மார்க் வரைக்கும் அங்கே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகலாம். ஸோ அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் வந்தால் மட்டும்தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் ரிசர்வேஷனை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஜென்ரலில் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கணும்னு நினச்சே படிங்க. உங்கள் கம்யூனிட்டி கோட்டாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கணும்னு கூட நினைக்க வேண்டாம். ஜென்ரலில் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தா தான் இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ வந்து காம்படிஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. குரூப் 1 அப்போ அதிகமாக எழுத மாட்டாங்க. பட் இப்போ வந்து குரூப் 1க்கு அதிக காம்படிஷன் வருது. குரூப் 2க்குமே நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அதனால் நீங்கள் எந்தளவு உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவு தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் கட் ஆஃப்னு உட்காந்து பார்த்துட்டே இருக்காதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நான் மறுபடியும் இதைத்தான் சொல்கிறேன். கட் ஆஃபை நீங்கள் மறுபடியும் பார்க்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குறதும் உங்களுக்கு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான். அதனால் தயவு செஞ்சு போய் படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஎன்பிசி ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.